அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளை இந்த நாளிலே நாம தியானித்து கொண்டிருக்கிறோம். முதலாவது வார்த்தையாக பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இரண்டாவது வார்த்தையாக இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். மூன்றாவது வார்த்தையாக ஸ்திரியே அதோ உன் மகன், சீஷனே அதோ உன் தாய். நான்காவது வார்த்தையாக என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஐந்தாவது வார்த்தைக்கு நாம் கடந்து போகலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நான் தாகமாய் இருக்கிறேன் என்று வெளிப்படுத்தினார். அப்படி என்றால் எந்த தாகத்தை குறித்து கர்த்தர் அந்த இடத்துல சொன்னாருன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒரு சில வார்த்தைகளை கொண்டு அதை நாம தியானிக்க போகிறோம். இதை புரிந்து கொள்ள வேணும்னு சொன்னா யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் சமாரியா ஸ்திரியை குறித்து நாம பார்க்கிறோம். இந்த சமாரியா ஸ்திரி ஆண்டவர் யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு போக புறப்படுகிறார். அவர் சமாரியா நாட்டு வழியாக கடந்து போகிறார். அப்போ போறப்போ அங்க அவருக்கு ரொம்ப களைப்பாகுது. அப்போ அங்க யாக்கோபின் கிணறு, யாக்கோபு தன் மகன் யோசேப்புக்காக கொடுத்த அந்த கிணறின் இடத்துல போய் அவர் உட்கார்றாரு. அப்போ இந்த சமாரியா ஸ்திரீ தண்ணீர் எடுக்க வராங்க அந்த இடத்துல. அப்போ ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்றாரு, தாகத்துக்கு தான் சொல்லிட்டு. அப்போ அந்த சமாரிய ஸ்திரீ கேட்குறாங்க, நீங்க யூதனா இருக்க என்னிடத்துல தாகத்துக்கு தான் சொல்லிட்டு நீங்க எப்படி கேட்கலான்னு சொல்லிட்டு. ஏன்னா யூதர்களிடத்துல சமாரியர்கள் சமாரியர்களிடத்துல சம்பந்தம் வைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அப்ப நீங்க எப்படி கேட்கலாம் தான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னிடத்துல கேட்கிறவர் இன்னார் என்று நீ தெரிஞ்சா, நீ தாகத்துக்கு தான் நீ என்னிடத்துல கேட்கும் பொழுது நான் உனக்கு ஜீவ தண்ணீரே கொடுப்பேன்னு சொல்லிட்டு அந்த சமாரிய ஸ்திரிகிட்ட ஆண்டவர் பேசுறாரு. இந்த வசனங்களை நாம வாசிக்கும் பொழுது ஒரு இடத்துல ஆண்டவர் அவங்களிடத்துல கேள்வி கேட்கிறதும் அவங்க பதில் சொல்றதையும், இன்னொரு இடத்துல அவங்க ஆண்டவர் இடத்துல கேள்வி கேட்கிறதையும் ஆண்டவர் அவங்களுக்கு பதில் சொல்றதைத்தான் தொடர்ந்து இந்த வசனங்கள்ல நாம் பார்க்கிறோம். அப்ப அவங்க சொல்றாங்க, ஜீவ தண்ணீர்னா இப்ப இவங்களுக்கு தெரியாது. அப்ப அவங்க கேட்கிறாங்க, ஆண்டவரே உங்களிடத்துல பாத்திரமும் இல்ல, கிணறும் ரொம்ப ஆழமா இருக்குது, அப்ப எப்படி உங்களால இது தண்ணி எடுக்க முடியும்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு திரும்பவும் என்ன சொல்றாங்க, எங்களுடைய தகப்பன் யாக்கோபு இருக்கிறாரு, அவரை காட்டில நீங்க பெரியவரா? ஏன்னா அவங்களும் அவங்களுடைய பிள்ளைகளும் அவங்களுடைய மிருக ஜீவன்கள் எல்லாமே அந்த கிணற்றுல தண்ணி குடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இடத்துல அந்த சமாரிய ஸ்திரீ கேட்கிறாங்க. அப்ப ஆண்டவர் அவருக்கு பிரதியுத்தரமாக சொல்றாரு, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாதுன்னு சொல்லிட்டு. ஆண்டவர் அந்த இடத்துல அதிக களைப்பா வந்திருக்கிறாரு. ஆனாலும் அவருக்கு குடிக்க அந்த தண்ணீரை பத்தியோ அந்த தாகத்தை பத்தி அவர் பேசல. அந்த இடத்துல அவர் பேசுனதெல்லாம் ஆத்தும தாகத்தை குறித்து மாத்திரத்தை அந்த சமாரிய ஸ்திரீ கிட்ட ஆண்டவர் பேசுறாரு. அப்ப அவங்க கிட்ட சொல்றாரு, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலமும் தாகம் உண்டாகாதுன்னு சொல்லிட்டு. அப்பவும் இவங்களுக்கு புரியல, தன்னோட பேசுகிறவர் மேசியான்னு இவங்களால புரிஞ்சுக்க முடியல. அப்போ அவங்க கேட்குறாங்க, ஆண்டவரே அப்படின்னா அந்த தண்ணி எனக்கு கொடுங்க, அதனால எனக்கு தாகமும் உண்டாக கூடாது, திரும்பி இந்த இடத்துல நான் தண்ணியும் எடுக்க கூடாது, எனக்கு இந்த தண்ணியை நீங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட அவங்க திரும்பியும் கேட்குறாங்க. இப்படியே அவங்க பேசி கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் கேட்குறாரு, நீ போயிட்டு உன் புருஷனை அழைச்சின்னு வான்னு சொல்லிட்டு. அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே எனக்கு புருஷன் இல்லைன்னு. ஏன்னா அந்த நேரத்துல அவங்க எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் அந்த இடத்துல அவங்களோட பேசுகிறார். அப்ப அவங்க யோசிக்கிறாங்க, அப்ப இவரு தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன்னு சொல்லிட்டு. ரட்சிப்பு எப்படியாய் நமக்கு வருகிறது? யூதர்கள் வழியாய்த்தான் நமக்கு ரட்சிப்பு வருகிறது. கர்த்தரை நாம் எப்படியாய் தொழுது கொள்ள வேண்டும்? அவரை ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். இப்படியே இவங்க பேசின்னு வராங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே கிறிஸ்து என்கிற மேசியா வருவாருன்னு எங்களுக்கு தெரியும், ஆனா அவர் வந்தா இதெல்லாம் எங்களுக்கு அறிவிப்பாரு. நான் ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, உன்னோட பேசுகிற நான் தான் அந்த கிறிஸ்துன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இடத்துல வெளிப்படுத்துறாரு. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, இவர் கிறிஸ்து தானான்னு சொல்லிட்டு அவர் கிறிஸ்து தன்னை மேசியான்னு வெளிப்படுத்தின உடனே அந்த ஸ்திரீ அதை அமைதியா விடல. அவங்க என்ன பண்றாங்க, ஊருக்குள்ள ஓடுறாங்க. ஓடி போயிட்டு பாருங்க,
எனக்கு நடந்த எல்லாவற்றையும் ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அவர் கிறிஸ்து தானா என்று நீங்க வந்து பாருங்கள் என்று சொல்லி அந்த ஊர்ல போயிட்டு இவங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. அந்த ஊராரெல்லாம் அந்த இடத்துக்கு புறப்பட்டு வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த தாகத்தை தான் அந்த நாளில கர்த்தர் சிலுவையில சொன்ன வார்த்தை, நான் தாகமாய் இருக்கிறேன் என்று. அவர் பட்ட பாடுகள் நிமித்தம் அவருக்கு சரீர தாகம் உண்டானது. ஆனாலும் அவர் சிலுவையில மொழிந்த வார்த்தை, நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னது ஆத்தும தாகத்தை குறித்து சொல்லுகிறார். அதே போலதான் வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல பார்க்கிற 2-3 அதிகாரத்துல கர்த்தர் 7 சபைகளை குறித்து பேசுகிறார். ஒவ்வொரு சபைகளை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுதும், ஆதி அன்பை விட்டாய், உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு உண்டு, நீ ஆதி அன்பை விட்டாயின்னு சொல்லிட்டு எல்லா சபையை குறிச்சு இப்படி சொல்லினார்வாரு. ஆனா 6வது சபையாகிய பிலதெல்பியா சபையை பார்த்து அப்படி சொல்ல மாட்டாரு. ஏன்னு சொன்னா அந்த சபை கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிற சபை, கர்த்தருடைய வார்த்தையை அநேகருக்கு சுவிசேஷமாய் அறிவித்த சபை. அதனால தான் ஆண்டவர் பிலதெல்பியா சபையை நேசிக்கிறாருன்னு சொல்லிட்டு நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமில்ல, ஆண்டவர் சொன்ன ஒரு ஓமையை சொல்லி நான் முடிக்கிறேன். லூக்கா 13 அதிகாரம் வசனம் 6-9 வரை நாம் பார்க்கும் பொழுது, ஒரு எஜமான் இருக்கிறாரு. அவர் ஒரு தோட்டத்தை வாங்கி அந்த தோட்டத்துல வெறிய திராட்சை செடிகளை நடுறாரு. அது மத்தியில ஒரு அத்தி மரத்தை அவர் நடுறாரு. பார்த்தா அந்த அத்தி மரத்துல பழமே இருக்கிறது. ஒரு வருஷமும் வந்து பாக்குறாரு, அந்த அத்தி மரத்துல பழம் இல்லை. இன்னொரு வருஷமும் வந்து பாக்குறாரு, பழம் இல்லை. 3வது வருஷமும் வந்து பாக்குறாரு, அந்த அத்தி மரத்துல பழம் இல்லை. அப்ப அந்த எஜமானுக்கு கோபம் வருது. அப்ப அந்த தோட்டக்காரனை கூப்பிட்டு, இந்த அத்தி மரத்தை வேண்டாம், எடுத்துரு இந்த இடத்துல இருந்து. ஏன்னா இதுல ஒரு பழமும் நான் பார்க்கல, 3 வருஷம் ஆச்சு, இதுல ஒரு பழமும் நான் பார்க்கல, அதனால இந்த அத்தி மரத்தை எடுத்துடுன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த தோட்டக்காரர் சொல்றாரு, ஐயா இந்த ஒரு வருஷம் மாத்திரம் இருக்கட்டும், இதுக்கு நான் இன்னும் எரு போடுவேன், இன்னும் நான் தண்ணி ஊத்துவேன், ஒரு வருஷத்துலயாவது இது கனி கொடுக்கும்னு சொல்லிட்டு அந்த எஜமான் கிட்ட அந்த தோட்டக்காரர் பரிஞ்சு பேசுகிறார். இந்த இடத்துல அந்த எஜமான் வந்து, அந்த தோட்டத்திற்கு சொந்தக்காரர் தான் இந்த எஜமான், பிதாவாகிய தேவன். அந்த தோட்டக்காரர் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த அத்தி மரம் தான் நாமும். ஒரு முறையும் ஆண்டவர் நம்மளை பார்க்குறாரு, இந்த வருஷமாவது என் மக ஒரு கனி கொடுக்குமான்னு சொல்லிட்டு நாம் அந்த கனி கொடுக்கல. அப்போ பிதாவாகிய தேவனுக்கு நம்ம மேல கோபம் வருது. அப்போ தோட்டக்காரர் ஆகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிறார். இந்த ஒரு வருஷம் விடுங்க ஆண்டவரே, அடுத்த வருஷம் என் மக கனி கொடுக்கும், இந்த ஒரு வருஷம் விடுங்கன்னு சொல்லிட்டு நமக்காக பிதாவினிடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் நம்ம இந்த தொடர்ந்து இந்த காலை ஜபம், இந்த மாலை ஜபத்துல எல்லாம் நாங்க வந்தப்போ ஒரு முறையும் ஆண்டவர் வந்து தன்னை மேசியாவாக வெளிப்படுத்த, ஜனங்களுக்கு முன்னாக தன்னை மேசியாவாக வெளிப்படுத்த நினைக்குவாரு. அதே போல குருத்தோலை ஞாயிறன்று நம்ம பார்த்தோம். அவர் எருசலேமுக்கு வந்தப்போ சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்டது, கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியாக மரியின் மேலும் ராஜா வருவாருன்னு சொல்லிட்டு அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாய்த்தான் அந்த நாளிலே அவர் குருத்தோலை ஞாயிறு என்று பவனியாய் வந்தார். ஆனாலும் ஜனங்கள் அவரை மேசியான்னு ஏற்றுக்கொள்ளல. அப்பதான் அவர் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். அதே போலத்தான் லாசரு 4 நாள் ஆயிடுச்சு அவர் மரிச்சு. ஆனா அந்த 4 நாள் ஆயிட்டு அவர் உயிர் தேட வைத்தாதான் அவர் மேசியா. அதையும் அந்த இடத்துல ஆண்டவர் வந்து செய்து தன்னை மேசியாவாக வெளிப்படுத்தினார். அப்பொழுதோ ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த சமாரியா ஸ்திரீ, நான் தான் உன்னோடு பேசுகிற கிறிஸ்து என்று சொன்ன உடனேயே அந்த குடத்தை அங்க வச்சுட்டு அந்த ஊருக்குள்ள ஓடி போய் அவங்க சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. கர்த்தர் இந்த நாளில சிலுவையில மொழிந்த இந்த ஒரே வார்த்தை, நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னது ஆத்தும தாகத்தை குறித்து தான் சொன்னார். அவருடைய தாகத்தை தீர்க்கிற பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.